நம்மளை சுற்றி நீங்கள் 30 வயசு ஆயிடுச்சுன்னா சந்திக்கிற முதல் கேள்வி என்ன இருக்கும்னா, உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படிமா. நீங்கள் 40 வயசு ஆனதுக்கப்புறம் சுகர் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் சுகர் இல்லைன்னா அடுத்து ப்ரெஷர் இருக்கான்னு கேட்பான். ப்ரெஷர் இல்லைன்னா தைராய்டு செக் பண்ணிக்கலாம் அப்படிமா. வேற ஒன்றும் இல்லை இல்லைம்மா. நமக்கு ஏதாவது 40 வயசுக்கு அப்புறம் நீங்கள் நோயின்னு சொன்னா தான் எய்தாப்பில் கேட்குறவன் நிம்மதியாவான். பரவாயில்லப்பா, நமக்கு இருக்கு அவருக்கு இருக்கு அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் நிம்மதி ஆகவே மாட்டான். நீங்கள் எதுக்கு டாக்டர் ஒரு தடவை பார்த்து ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா. ராத்திரி 7 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்கம்மா. ரைஸ் நல்லதுக்கு இல்லைம்மா. ஒயிட் எல்லாம் குறைங்கம்மா. எதுவெல்லாம் வெள்ளையா இருக்கோ அதெல்லாம் குறைக்கணும். சீனியை குறைங்க, அரிசியை குறைங்க, மாவை குறைங்க, இதெல்லாம் என்ன குறையும். எனக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இதெல்லாம் எங்க ஐயா சாப்பிட்டாரேடா, ராத்திரி கஞ்சி நாடா குடிச்சாரு, நல்லா தானே இருந்தார் 87 வயசு வரை, இப்ப திடீர்னு ராத்திரி சோறு சாப்பிடான்னு சொல்லிக்கலான்னு கேள்வி இருக்கு எனக்கு. ஆனா தொடர்ச்சியாக நம்ம உடம்ப பேணுவதை பற்றி நிறைய சொல்லிட்டு யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாப்பாடு சரிவீதமா இருக்கணும். புரோட்டீன் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களா, ஃபைபர் இருக்கா, நார்ச்சத்து இருக்கா, இதுக்கு என்ன சாப்பிட்றீங்கம்மா, இவ்வளவு சொல்றான்ல. உடல் காக்குறான்ல எல்லாரும். இவன் எவனாவது மனநலம் காக்கிறான்னு கேள்வி யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாருமே மனநலம் காக்கிற பத்தி சொல்லவே மாட்டான். படித்த மருத்துவர்களும் மனநலம் காப்பதை பத்தி சொல்றது இல்லை. இதை போன்ற திடீர் மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, யூடியூப்லையும் போன்லையும் வர்றவங்க, அவர்களும் மனநலம் சொல்றது இல்லை. உடல் நலத்தோடு சேர்த்து மனநலத்தை பார்க்க வேண்டியது என்ன முக்கியம் அப்படின்னா, அதற்கான வாழும் உதாரணம் யாருன்னா இளையராஜா. 82 வயசுல ஒருத்தர் இன்னைக்கு கிளம்பி லண்டனுக்கு போய் நல்லா கிச்சனு உலக்குக்கு கோட்டு போட்ட மாதிரி நிற்பாரு. வீட்டில் அரிசி அளக்கிற உலக்கு இருக்கு பார்த்துருக்கீங்களா, ஒரே மாதிரி இருக்கும். இவருக்கு வயசு 82 இருக்கும். மேடையில் நின்று 5 மணி நேரம் கச்சேரி நடந்துச்சுன்னா 5 மணி நேரத்தில் 2 தடவை ஹார்லிக்ஸ் குடிக்கிறக்கா 5 நிமிஷம் உட்காருவாரு. மிச்சம் மொத்த மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்பாரு. நேற்று அந்த ஃபில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரால அங்கே இருக்க ஆட்கள்லே வயதானவர் அவர் தான். ஆனால் அவர்களோட அவ்வளவு உற்சாகம் வந்தவர் தான். காரணம் என்ன அப்படின்னா, 82 ஆண்டு காலமாக மனநலம் பேணியது. ஒருத்தர் எப்படி உடம்ப ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரோ அப்படி நினைவாற்றலையும் மூளையும் ரொம்ப நல்லா வச்சுக்கிற முக்கியம். நினைச்சு பாருங்க, 75 வாத்திய கலைஞர்கள் வாசிப்பதற்கு எந்த குழப்பமும் இல்லாம ஒவ்வொரு 16 மணி நேரம் இடைவெளியா 4 துண்டு புதிய இசை ஒன்றை எழுதி அதை உலகம் வியக்கும் வண்ணம் ஒருத்தர் 82 வயசுல செஞ்சுட்டு வந்து சென்னை ஏர்போர்ட்ல, 82 வயசு நினைச்சுக்காதீங்க, இதுதான் தொடக்கம், இனிமே தான் நிறைய செய்ய போறேன்னு ஒருத்தர் உற்சாகமா பேசுற காரணம் அவருடைய மனநலம் மிக நன்றாக இருந்தது. அப்ப அந்த மனநலத்தை ஞாபகத்தை நம்ம செய்யணும்னு என்ன செய்யறது? நமக்கு 40 வயசுல போன் நம்பர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அவரு ஒரு நல்ல பாட்டு கேட்டேன், அது என்ன பாட்டு அப்படின்னு. டேய், நல்ல பாட்டு நான் எப்படி யோசிப்பேன் நீ? அந்த 3வது தெருல ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்க உனக்கு, பேங்க்ல கூட வேலை பார்த்தாரு அப்படின்னு பொண்டாட்டி கூப்பிட்டு கேட்பான் 40 வயசுல. ஏன் மறக்குது? நல்ல பாட்டு மறக்குது, பேங்க்ல வேலை பார்த்தவர் மறக்குது, நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் மறக்குது, பேர் மறக்குது, படிச்ச புத்தகம் மறக்குது, போக வேண்டிய பஸ் நம்பர் மறக்குது, எல்லாமே மறக்குது. ஏன் அப்படின்னா அந்த மூளையை தொடர்ச்சியாக அதற்கு பயிற்சி படுத்தாம இருக்குது. அப்ப எப்படி பயிற்சி படுத்துறது அப்படின்னா, அதற்கான ஒரே ஒரு வழி புத்தகம் வாசிப்பது என்பதுதான். புத்தகத்தை வாசிக்கும் போது நாம் மீண்டும் ஒரு முறை மனசுக்குள்ள சொல்லி பார்த்துக்கிறோம். நல்லா இருக்கத நம்ம நண்பர்கள்ட்ட சொல்றோம். எல்லாரும் சொல்றது நிறைய புத்தகம் வாங்கணும்னு நினைக்கிறேங்க, ஆனா வாங்க முடியறது இல்லை, வாங்கினதை முழுக்க படிக்கிறது இல்லைன்னு சொல்லுவான். வீட்டில் வாங்கினா மனைவி புதுசாக ஒரு புத்தகம் வாங்கணும்னு சொன்னா கணவன் என்ன சொல்லுவானா, ஏற்கனவே வாங்கின புத்தகத்தை எல்லாம் படிச்சிட்டியா அப்படிமா. புத்தகம் படிச்சு முடிச்சாதான் அடுத்த புத்தகம் வாங்குறது பழக்கம் எப்படி ஏற்படுச்சு? அது நம்ம யோசிக்கணும்ல. வாங்கின புத்தகத்தை படிச்சாதான் அடுத்த புத்தகம் வாங்குறது அப்படின்னு எல்லார் வீட்லயும் சொல்றாங்கல்ல, வாங்கின புத்தகத்தை படிச்சியா அப்படின்னு. ஏன்னா 7வது புத்தகத்தை படிச்சாதான் 8வது புத்தகம் வாங்கணும்னு பழகிருக்கோம். நம்ம 8வது புத்தகத்தை படிச்சு பாஸ் பண்ணாதான் 9வது புத்தகம் வாங்கணும்னு பழகிருக்கோம். அப்ப புதுசா ஒரு புத்தகம் வாங்கி அது 50 பக்கம் படிக்கிறதுக்குள்ள அடுத்த புத்தகம் வாங்கினா வீட்டில் பொண்டாட்டி திட்டுவா, இன்னும் படிக்கவே பல புத்தகம் கிடக்கு, நீங்க புதுசு புதுசா புத்தகம் வரீங்க அப்படின்னு. ஆனா நம்ம வீடுகளில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாம் வாங்கிய எல்லா பொருளும் முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறோமா அப்படி பார்த்தீங்கன்னா எந்த பொருளுமே நம்ம முழுமையாக பயன்படுத்துறது. உங்களுடைய எல்லாருடைய சட்டப்பையிலையும் கையிலேயே ஒரு போன் இருக்கு இல்லையா, அந்த போனுடைய சராசரியா ஒரு 15,000 ரூபாய்க்கு இருக்கும் குறைஞ்சபட்சம். அதுக்கு குறைஞ்ச இன்னைக்கு யாரும் 10,000 ரூபாய் வச்சிருப்பாங்க. ரொம்ப குறைச்ச ஆளுக தான் சாதாரண பட்டன் ஃபோன் வச்சுக்கிறது. மற்றபடி குறைஞ்சபட்சம் வாட்ஸ்அப் வேணும், பாட்டு கேட்கணுங்கிறதுக்காக ஒரு 15,000 ஃபோன் இருக்கும். அந்த 15,000 ஃபோன் எவ்வளோ வேலை செய்யுமோ அதையெல்லாம் பயன்படுத்திட்டோமான்னு ஒரு யோசிச்சு பார்த்துக்கணும்.
அந்த ஃபோனை 20 விழுக்காடு கூட 20% கூட நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. அதில் வெறும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம், பச்சை பட்டன் அமைக்கி பேசுவோம், சிவப்பு பட்டன் அமைக்கி கட் பண்ணுவோம், அப்புறம் எப்பயாவது ஃபோட்டோ எடுத்துக்குவோம் இல்லையா? வேற அதை தவிர அந்த ஃபோன் எவ்வளோ வேலை செய்யுமோ, அந்த ஃபோன் என்பது ஒரு சின்ன கம்ப்யூட்டர். அந்த போனை வச்சுக்கிட்டு கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.